கெட்ட வார்த்தை பேசுறது பாவம், ಕೆಟ್ಟ ಮಾತನ್ನು ಮಾತಾಡುವುದು ಪಾಪ அப்படின்னு பைபிள் சொல்லுது. நான் ಅಂತ சொல்றேன். ಬೈಬಲ್ ಹೇಳ್ತಾ ಇದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப உங்க வாயில கெட்ட வார்த்தை வந்துச்சுன்னா நீங்க என்ன செய்வீங்கன்னு அர்த்தம். ಆಗ ನಿಮ್ಮ ಬಾಯಲ್ಲಿ ಕೆಟ್ಟ ಮಾತು ಬಂದ್ರೆ ನೀವು எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்றோம்? ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ? பாவம் செய்கிறோம். ಪಾಪ ಮಾಡ್ತೀವಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நம்ம வாயை பரிசுத்தமாக்க வேண்டும். ನಮ್ಮ ಬಾಯಿಯನ್ನು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸಬೇಕು. என் வாயில பேசி என் கையில எதுவும் செய்யல, ಬಾಯೇ ಮಾತಾಡ್ತು ನನ್ನ ಕೈಯೆಲ್ಲ ஆனா வேதம் என்ன சொல்கிறது? நீ வாயினாலே செய்தாலே நீ பாவம் செய்கிறாய் என்று அர்த்தம். ಅದೇ ವೇದ ವಾಕ್ಯ ಏನ್ ಹೇಳುತ್ತದೆ? உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக மாற்றுகிறாய். ನಿನ್ನ ಮಾಂಸವನ್ನು ಪಾಪದೊಳಗೆ ತಳ್ಳುತ್ತೀರಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப வாயை என்ன பண்ணணும்? ಹಾಗೆ ಬಾಯನ್ನು ಏನ್ ಮಾಡ್ಕೋಬೇಕು? ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? பெனாயில் ಹಾಕಿ ತೊಳಿಬೇಕು. ಪೆನಾಯಿಲ್ ಹಾಕಿ ತೊಳಿಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. சுத்தமாகணும். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நிறைய இப்போ ஒரு விஷயம் சொல்றேன். ரொம்ப நாற்றம் அடிக்கிற இடத்தை என்ன போட்டு கழுவோம்? ತುಂಬಾ ವಾಸನೆ ಉಳ್ಳದನ್ನ ಏನಾಗಿ ತೊಳಿ. ரொம்ப போலன்னா சொல்லுங்க, ரொம்ப போலன்னா ಏನು ಹೋಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ஆசிட் ஊத்திக்கணும். ಆಸಿಡ್ ಹಾಕ್ತೀವಿ. கரெக்டா இல்ல? ரொம்ப நாற்றம் அடிக்கிற இடத்தை என்ன பண்ணுவோம்? பெனாயில் ஊத்தி கழுவுவோம். அதுவும் போகல, அப்புறம் எதை கொண்டு வருவோம்? ஆசிட் ஊத்தினா தானா என்ன ஆகும்? ஆமா, இப்போ நிறைய பேர் வாய்க்கு ஆசிட் தான் ஊத்தணும். ಈಗ ತುಂಬಾ ಜನಗಳ ಬಾಯಿಗೆ ಆಸಿಡ್ ಹೋಗಬೇಕು. அது ஊத்தினா முடிஞ்சிடும் கதை. ಅದು ಹೋಗಿದ್ರೆ ಮುಗ್ದೋಯ್ತು ಕಥೆ. அதுக்கப்புறம் சோறு சொல்ல முடியாது, ಆಮೇಲೆ ಊಟ ಮಾಡೋಕೆ பேசவும் முடியாது. ಮಾತಾಡೋಕ್ಕೂ ಆಗಲ್ಲ. ஹல்லேலூயா. ஏன்னா அவ்வளவு கப்படிக்குது. ಯಾಕಂದ್ರೆ ಅಷ್ಟು ದುರ್ವಾಸನೆ. அதாவது மோரியே பரவாயில்ல, ಮೋರಿನೇ ಪರವಾಗಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதாவது சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கூவாறுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு நாள் தூய்மையா இருந்த ஒரு ஆறு தான். ஆனா இப்போ போனீங்கன்னா பயங்கர ஒரு நாற்றம். ஆனா சில பேருடைய வாய் அதை விட பயங்கர நாற்றமா இருக்கிறது. அப்படிப்பட்ட வாயெல்லாம் எந்த பெனாயில ஊத்தி கழுவுறது? பெனாயிலுக்கு சரிபட்டு வரல. நெக்ஸ்ட் ஆண்டவர் சொல்றாரு, ஆசிட் ஆகி அக்கினியம் வாயில போடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்ப எதை ஊத்தி கழுவணும்? ಏನಾಗಿ ನಾವು ತೊಳಿಬೇಕು? மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்குற வாயை நம்ம வாய் தான் செய்தது, வாயில இடம் கொடுக்கிறோம்ல, அதை நம்ம செய்யக்கூடாது. ಬಾಯೇ ಮಾತಾಡ್ತಾ ಎಂದು ಮಾಂಸವನ್ನು ಪಾಪದಲ್ಲಿ ತಳ್ತೀವಲ್ಲ, ಆ ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ಮಾಡಬಾರ್ದು.